வந்து ஒரு புறக்கணிச்சார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றீங்க. எந்த வாக்குறுதியை புறக்கணிச்சார், எந்த மக்களை வந்து தமிழக மக்கள் அவர் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்திலிருந்து அரசியல் நடைப்பயணத்திலே அவர் எவ்வாறு தமிழக மக்களை மதித்தார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வெளிப்பாடு வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும். 58 தொகுதியில் வந்து 40 தொகுதிகள் தான் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு, 17 தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு. அப்படின்னு இழப்புக்கு காரணம் என்ன? அதிமுகவுடைய வீழ்ச்சியா எழுச்சியா? இல்லை, அவருடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை. ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் ஏற்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையில் தான் அவருக்கு தொடர் தோல்வி நாட்டு மக்கள் தந்தார்கள். தமிழகத்தில் தொடர்ந்து போதைப் பொருள் அதிகமாக பழகுது, இதனால தான் சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒரு எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாரு? உதாரணத்துக்கு இப்போ நாங்குநேரி சம்பவம், எங்கே பிரச்சனைகள் வருகின்றதோ அங்கே முழுமையாக சென்று அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தியாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஏற்படுத்துகின்றதற்கு பிரச்சனையை ஏற்படுத்தி உரிய தண்டனையை வழங்கக்கூடிய அரசாக இன்றைக்கு அரசு லாக்அப் டெத் மட்டும் 26 லாக்அப் நடந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இல்லை, டேட்டாவுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். அதனுடைய தன்மையை நாம் ஆராய வேண்டும். எதற்காக சாவு ஏற்பட்டது என்பது பரிசோதனை தான் தெரிய வேண்டும். தென் மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? தென் மாவட்டங்களில் அதாவது இப்போ வார வாரம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கா நீங்க பேசும்போது? அன்றாடத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்ததா என்பதுதான் கேள்வி. இப்போது இருக்கின்ற அரசு, தளபதி அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுத்து குற்றம் இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்.